சமயம் நம்முடைய சின்னவரம்பச்சேரியைச் சேர்ந்த சண்முகம் செட்டியார் அவர்களும் அவர்களுடனே அவர் தலைமையிலே நம்முடைய முன்னோர்கள் ஒன்றிணைந்து இங்கே இருந்து 2 மண் கலயங்களிலே சக்தியை, சிவனையும் சக்தியையும் 2 கலயங்களிலே, மண் கலயங்களிலே வைத்து, பேழை முடியிலே வைத்து, அலகுகள் இட்டு, தெண்டகங்கள் சொல்லி மன்றாடி அந்த தாயை இங்கிருந்து அழைத்து கொண்டு சின்னவரம்பச்சேரி சென்றார்கள். சின்னவரம்பச்சேரி சென்று அங்கே வருடம் ஒரு முறை சிவன் ராத்திரி அன்று மிக அற்புதமாக பூஜைகள் செய்து அந்த பேழை மூடியை எடுத்து வைத்து சக்தி அழைத்து வந்து மிக அற்புதமாக பூஜைகள் செய்து நடத்தி வந்தார்கள். அப்படி ஒரு 60-70 ஆண்டுகள் ஓடின. இந்த பேழை மூடி வைக்கப்பட்டு எந்த வீட்டிலே வைக்கப்பட்டிருந்ததோ அது பூஜாரியார் வீடு. அந்த பூஜாரியார் காலகாலமாக தொடர்ந்து பூஜைகள் செய்து கொண்டு வந்தார். அவருடைய மகன், அதன் பிறகு அவருடைய மகன் என்று வாரிசுகள் பூஜை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இதிலே சண்முகம் செட்டியார் அவர்கள் இங்கிருந்து நெல்லுக்குப்பமனை சின்னவரம்பச்சேரிக்கு அழைத்து சென்றதின் காரணமாக அந்த தாயானவள் அவருக்கு, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய வீட்டுக்காரர்கள் என்கிற ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள். சின்னவரம்பச்சேரியினுடைய கப்பேளார் குல சகோதரர்களுடைய பெரிய வீட்டுக்காரர்கள் என்று சொன்னால் திரு சண்முகம் செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தார். அப்படி நெல்லுக்குப்பமனை அவர் நம்முடைய பங்காளிகள் துணையுடன் அழைத்து சென்றிருக்கிறார். அதன் காரணமாக பெரிய வீட்டுக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அழைத்து சென்று தன்னுடைய இல்லத்திலே அந்த பேழை மூடியை வைத்து முதல் பூஜித்து அதன் பிறகு பூஜாரியார் இல்லத்திலே வைத்திருக்கிறார்கள். இது காலகாலமாக ஒவ்வொரு சிவன் ராத்திரி என்றும் பூஜைகள் நடந்து கொண்டு வந்து இருக்கிற வேளையிலே வெள்ளிங்கிரி செட்டியார் என்பவர் பூஜித்து வந்து கொண்டிருந்தார், பூஜாரியாக இருந்தார். 2000வது வருடம் அந்த வெள்ளிங்கிரி செட்டியார் அவர்கள் தவறிவிட்டார்கள், மறைந்து விட்டார்கள். அவருடைய துணைவியார் நம்முடைய கப்பேளார் குல பங்காளிகளை கூப்பிட்டு அழைத்து இந்த சுவாமியை எடுத்து பத்திரப்படுத்தி பூஜியுங்கள் என்று வேண்ட, நம்முடைய சின்னவரம்பச்சேரியை சேர்ந்த கப்பேளார் குல சகோதரர்கள் அந்த பேழை மூடியையும் அந்த கலயங்களையும் எடுத்து வருகிற அடுத்த 2000 வருடத்திலே வந்த சிவன் ராத்திரி என்று மிகச் சிறப்பாக பூஜை செய்ய இருந்தார்கள். அந்த தருணத்திலே இந்த சண்முகம் செட்டியாருடைய புதல்வர், அவருக்கு 5 மக்கள். அதிலே சவுண்டப்ப செட்டியார், குப்புசாமி செட்டியார், முத்துசாமி செட்டியார், கிருஷ்ணசாமி செட்டியார், சுப்பைய செட்டியார் என்று 5 மக்கள். அதிலே சுப்பைய செட்டியார் என்பது கடைசி மகன். அவருடைய புதல்வர் இளைய மகன் சந்திரசேகரன் என்கிற ராஜு. உங்கள் முன்னே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியேன். அந்த 2000வது வருடம் அந்த வதம்பச்சேரியிலே வெள்ளிங்கிரி செட்டியார் தவறிய பிறகு நம்முடைய கப்பேளார் குல சகோதரர்கள் அந்த பேழை மூடியை எடுத்து ஒரு பழைய வீட்டிலே திண்ணையை வளைத்துவிட்டு அங்கே பூஜிக்க தயாராக இருந்தார்கள். சந்திரசேகரன் ஆகிய ராஜு ஆகிய அடியேன் நாங்கள் குடும்பத்துடன், நாங்கள் என்னுடைய துணைவியார், என்னுடைய சகோதரர் சண்முகம் அவருடைய துணைவியார் என்று எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் வதம்பச்சேரி சென்று பூஜிக்க சென்ற பொழுது வதம்பச்சேரியிலே அந்த திண்ணையிலே பேழை மூடியிலே தெய்வம் வைக்கப்பட்டதை பார்த்து அந்த காட்சியை கண்டு நான் கண்கலங்கி அழுதுவிட்டேன். என் மனதிலே ஒரு பெரிய பாரம் இறங்கியது. என்னால் அதை தாங்க இயலவில்லை. எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வீடு கொடுத்திருக்கிறாய், உனக்கு வீடு இல்லையே தாயே என்று என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இறங்கியது. நான் அங்கே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களிடம் சொல்லி, நம்முடைய நெல்லுக்குப்பமனுக்கு அற்புதமான கோவில் கட்ட வேண்டும், நீங்கள் முன்னின்று செய்யுங்கள், எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் வதம்பச்சேரியிலே இருந்து மூலஸ்தானமாகிய இந்த நெல்லூருக்கு நாங்கள் குடும்பத்தோடு வந்தோம்.
வந்த பொழுதும் எனக்கு அந்த மனதிலே பாரம் நீங்கவே இல்லை. அப்படி வந்தவன் இங்கே தாய் முன்னே 8 கையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய வடக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய தாய் முன்னே வந்து நின்ற பொழுது அங்கேயும் அழுகிறேன். தாயே, எங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்திருக்கிறேன், உனக்கு வீடு இல்லையே அப்படின்னு என்று அழுத பொழுது அந்த தாய் ஆசீர்வதிப்பால் போல் இருக்கிறது. இங்கே அழுகிறேன். அதே மனது பாரத்துடன் எங்கள் வீட்டிற்கு செல்லுகிறேன். என்னுடைய தாயார் 85 வயது பழுத்த பழம். அவரிடம் சென்று நடந்த விஷயங்களை சொல்லுகிறேன். எனது மனது பாரமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்கிறேன். அந்த சமயத்திலே என்னுடைய தாயார், உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படி என்று ஆசீர்வாதம் செய்கிறார்கள். நான் இங்கே வந்தது மாசி மாதம், 2000வது வருடம் மாசி மாதம் வந்தேன் குடும்பத்தாருடன். எனது தாயார், உனக்கு என்ன தோணுதோ அதை செய் என்று ஆசீர்வதித்தார்கள். அதிலிருந்து 6வது மாதம் என்னுடைய தாயார் தவறிவிட்டார்கள், மறைந்து விட்டார்கள். தாயார் மறைந்து இல்லத்திலே அவருடைய உடல், பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்திருக்கக்கூடிய கப்பேளார்குட சகோதரர்களிடம் நான் பேசிய வார்த்தை, நம்ம குலதெய்வத்திற்கு கோவில் கட்ட வேண்டும், நம்ம குலதெய்வத்திற்கு கோவில் கட்ட வேண்டும், குலதெய்வத்திற்கு கோயில் கட்ட வேண்டும். இதுதான் நான் பேசிய வார்த்தை. அந்த தருணத்திலே சொன்ன அந்த வார்த்தையானது அனைவர் மனதிலும் மிக ஆழமாக பதிந்து விடவே அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அந்த தீப்பொறியானது. இன்றைய தினம் மிக அற்புதமாக அக்னி ரூபமாக, அந்த அண்ணாமலை ரூபமாக மலை போல வளர்ந்திருக்கிறது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த செய்தியானது என்னுடைய தாயார் மறைவிற்கு வர இயலாத ஒரு கப்பேளார்குட சகோதரர், சின்னவரமச்சேரியைச் சேர்ந்த திரு கோவிந்தராஜன், மீசைக்காரர் என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜன், தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்ததினால் வர இயலவில்லை. அவரும் அவருடைய சம்பந்தி திரு மணி செட்டியார் அவர்களும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். வந்த பொழுது அவர்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய குலதெய்வத்திற்கு கோயில் கட்ட வேண்டும். சின்னவரமச்சேரியிலே ஒரு ஏக்கர் என்ன விலை இருக்கும்? 50,000 ரூபா இருக்கும். சரி, ஒரு 2 ஏக்கர் வாங்கி கட்டலாம், எல்லாரும் சேர்ந்து கட்டலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த சகோதரர்கள் கேட்டுட்டு போய் வலமச்சேரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜு 2 ஏக்கர் வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டாங்க. நான் டெய்லர் தொழில் செய்கிறேன். தீபாவளிக்கு 15 நாட்களுக்கு முன்பு என்னுடைய திருப்பூரிலே என்னுடைய கடையில் இருக்கிறேன். காலையில் 7 மணிக்கு வலமச்சேரியிலே இருந்து 5 சகோதரர்கள் வருகிறார்கள். திரு கிருஷ்ணண்ணன், திரு சமூகண்ணன், திரு சாந்தலிங்கம், திரு கோவிந்தராஜண்ணன், திரு சுப்பிரமணியண்ணன், இப்படி 5 பேர் வர்றாங்க. வந்து, அப்பா உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் ஏதோ இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னையாம்மா, இந்த மாதிரி இடம் ஒன்று விலைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போவே கடையிலேருந்து அவங்களை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே உட்கார வச்சு, நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய கப்பேளாருடைய மூத்த சகோதரர், அன்பிற்குரியவர், அணுகுண்டு தாத்தா என்று சொல்லக்கூடிய MKS சவுண்டப்ப செட்டியார் அவர்களை அழைத்து நம்முடைய இல்லத்திலே அமர வைத்து, எங்களுடைய பெரியப்பாவின் மகன் சிலோன் M நாச்சிமுத்து செட்டியார் அவர்களை அழைத்து, இப்போது பெரிய வீட்டுக்காரர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நடராஜனுடைய புதல்வர் கனகராஜ் அவர்களை அழைத்து, நம்முடைய பங்காளிகளை எல்லாம் அழைத்து அமர வைத்து, அந்த வீட்டிலே நாம் ஒரு அண்ணன் தம்பிமார் கூட்டம் போடுகிறோம். ஒரு நோட்டை எடுத்து அதிலே கப்பேளார் குலதெய்வம் அருள்மிகு நெல்லுக்குப்பம்மனுக்கு திருக்கோவில் கட்டுவதற்கு மனை வாங்குவது சம்பந்தமாக போடப்பட்ட அண்ணன் தம்பிமார் கூட்டம் என்று அங்கே அந்த நோட்டிலே பதிவு செய்து அதன் பிறகு பேசுகிறோம். அப்பொழுது சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே காடு விலைக்கு வந்திருக்குது, நீங்கள் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமான்ட்டு சொன்னேன். அனைவரும் சேர்ந்து செய்யலாம் என்று சொன்னேன். நம்முடைய கப்பேளார் பங்காளிகளுடைய ஒவ்வொரு பைசாவும் அதில் இருக்க வேண்டும், ஒரு பைசாவாவது இருக்கும்னு சொல்ல, அப்போ அனைவரும் சேர்ந்து செய்வோம் என்று முடிவாகி அந்த மீட்டிங், அந்த அன்றைய தினம் பேச பேச நம்முடைய சகோதரரும் நாங்களும் 10,000 ரூபாய், 10,500 ரூபாய் முதலாவதாக நன்கொடை கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 5-6 மீட்டிங்கள் நடந்தன. அதிலே திருப்பூரிலே 2-3 மீட்டிங்களும், சின்னவரமச்சேரியிலே அண்ணதம்பிமார் கூட்டம் 3-4 கூட்டங்களும் நடைபெற்று, அதிலே நம்முடைய கப்பேளார்குட சகோதரர் கோவையைச் சேர்ந்த சின்னவரமச்சேரியின் பிறந்த
நாச்சிமுத்து செட்டியார் மகன் திரு விஜய் சவுண்டப்ப செட்டியார் அவர்கள் தன்னுடைய 16 ஏக்கர் நிலத்திலே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனந்தமாக நாங்கள் 2 ஏக்கர் வேண்டும் என்று கேட்ட பொழுது எடுத்துக்கொள்ள சொல்லிட்டாரு. ஆனால் அது ஊரை விட்டு தள்ளி இருந்ததினாலே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று உள்ளூர் பங்காளிகள் சொன்னதினாலே அங்கே நாம் அந்த கோவில் கட்டவில்லை. அதன் பிறகு நம்முடைய கப்பேளார் குல சகோதரர்கள் பத்மா திரு சவுண்டப்பன் அவர்களுடைய சகோதரர்களும் பத்மா திரு தண்டவாணியன் அவர்களுடைய சகோதரர்களும் குடும்பத்தார்கள் இணைந்து அவர்களுக்கு குடும்பத்தைச் சேர்ந்த இடம் 33 சென்ட் சின்னவரமச்சேரியினுடைய சொக்கஞ்செட்டியார் மல்லம்மாள் உயர்நிலை பள்ளிக்கு தென்புறமாக இருக்கக்கூடிய சமசதுக்கமாக இருக்கக்கூடிய 200 அடி நீளம் 200 அடி அகலம் இருக்கக்கூடிய சுமார் 33 சென்ட் இடத்தினை நமக்கு கோவிலுக்கு உபயமாக தானமாக கொடுக்கிறார்கள். அற்புதமாக 2001ஆம் வருடம் சிவன்ராத்திரி என்று அவர்கள் நம் திருக்கோவிலுக்கு அந்த இடத்தினை தானமாக கொடுத்த பொழுது நம்முடைய கப்பேளார் குல சகோதரர்கள் திரு சவுண்டப்ப செட்டியார் அவர்களை தலைவராகவும் உங்கள் முன்னே நிற்கக்கூடிய அடியேனை செயலாளராகவும் நியமிக்கிறார்கள். இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய தேவராஜன் அவர்கள் பொருளாளராகவும் இருந்து கௌரவ தலைவராக நம்முடைய MK சவுண்டப்ப செட்டியார் இருந்தார்கள். அப்படி இந்த குழு அமைக்கப்பட்டு மிக அற்புதமாக சின்ன வரமச்சேரியிலே கோவில் கட்ட நாம் ஆரம்பித்தோம். கோவில் கட்ட ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு மாதமும் நாம் அங்கே அண்ணந்தம்பிமார் கூட்டம் போட்டு வரவு செலவு செய்வோம், கொடுப்போம். அப்பொழுது ஒரு கூட்டத்திலே நம்முடைய கப்பேளார் குல சகோதரர்கள் சில சந்தேகங்களை கேட்கிறார்கள். நம்முடைய கப்பேளார் பெண்மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏன் என்று கேட்ட பொழுது அதற்கு ஏதோ சாபம் இருக்கலாம் என்று ஒரு கருத்து வந்தது. அதன் காரணமாக நாம் கேரளா சென்று பிரசன்னம் பார்க்கலாம் என்று சொல்ல ஒரு கூட்டத்திலே ஒருவர், இல்லை சின்ன ஒண்டிப்புதூரிலே கோவை மாவட்டத்திலே ஒண்டிப்புதூரிலே திரு சண்முக சுந்தரம் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்கள் உடலிலே பொன்னுசாமி தாத்தா என்கிற ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் உடலிலே நம்முடைய நெல்லுக்குப்பமனே வந்து பேசுவாங்க என்று சொன்னதினாலே அனைவருடைய அனுமதியின் பேரிலே அந்த OMS சுந்தரம் என்கிற அந்த சகோதரரை ஒண்டிப்புதூர் சென்று சந்தித்து அவரை அழைத்த பொழுது அவர் வருகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்து நம்முடைய சின்னவரம்பச்சேரிக்கு வந்திருந்தார். அங்கே வந்து பொன்னுசாமி தாத்தா என்கிற அருளுலக ஆன்மா அவர் உடலிலே வந்து பேசி, அதன் பிறகு நம்முடைய குலதெய்வம் அருள்மிகு நெல்லுக்குப்பம் உடலிலே வந்து பேசி, அப்பா மூலஸ்தானத்திலே இருந்து நாம் மண் எடுத்து வந்த பொழுது நான் உங்களுடன் வந்திருக்கிறேன். சின்ன வரம்பச்சேரியிலே அற்புதமாக இருந்து நான் இங்கே அருள் பிரவாகமாக என்னுடைய அருளை வாரி வழங்க இருக்கிறேன். என்னை நாடி வரக்கூடிய எந்த மக்களையும் கைவிட மாட்டேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீக்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். வருகிற கும்பாபிஷேகத்தன்று ஒரு காராம்பசு வரும், மழை வரும், இந்த திருக்கோவிலிலே அருள்வாக்கு நடக்கும், ஒவ்வொரு வாக்கும் பலிக்கும், இது ஒவ்வொரு வாக்கும் சத்தியம், அது நிரந்தரம் என்று சொன்னார்கள். அதே போல